இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு தற்போது மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. KVB விஜிஎம் அறக்கட்டளை இரத்த வங்கியின் தொடக்க விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் பேச்சு. கரூர் வைசியா வங்கி மற்றும் விஜிஎம் அறக்கட்டளை இணைந்து கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள விஜிஎம் பல்நோக்கு மருத்துவமனையில் KVB விஜிஎம் அறக்கட்டளை இரத்த வங்கியை உலக இரத்த தானம் செய்பவர்கள் தினத்தன்று திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் மற்றும் கரூர் வைசியா வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ரமேஷ் பாபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இரத்த வங்கியை தொடக்கி வைத்தனர். மேலும் விஜிஎம் மருத்துவமனையின் தலைவரும் விஜிஎம் இரத்த வங்கி திட்டத்தின் தலைவருமான டாக்டர் VG மோகன் பிரசாத், மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் உடன் இருந்தனர். இந்த தொடக்க நிகழ்வில் பேசிய கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் கூறுகையில், இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு தற்போது மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது என்று கூறிய அவர், இதுபோன்ற சிறப்பம்சங்கள் இருக்கையில் அதிக அளவிலான மக்கள் தன்னார்வமாக இரத்த தானம் செய்ய முன்வருவார்கள் என்றார். மேலும் இந்த இரத்த வங்கி மூலம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படும் என்று கூறி கரூர் வைசியா வங்கி மற்றும் விஜிஎம் மருத்துவமனைக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழில்நுட்ப முன்னேற்றம், பயிற்சி பெற்ற மருத்துவ பணியாளர்கள் மற்றும் சமூக விழிப்புணர்வு இயக்கங்கள் மூலம் இந்த புதிய இரத்த வங்கி செயல்படுகிறது. 1800 சதுர அடி பரப்பளவிலான இந்த வசதி பாதுகாப்பு, தரம் மற்றும் செயல்திறனுக்கான உயர் ஒழுங்குமுறை தரநிலைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் இரத்த சேகரிப்பு, கூறு பிரிப்பு, அப்ரேசிஸ் சேமிப்பு மற்றும் பரிசோதனைக்கான மேம்பட்ட உபகரணங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த தொடக்க நிகழ்வில் கரூர் வைசியா வங்கி ஊழியர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்ற தன்னார்வ இரத்த தான முகாமும் நடைபெற்றது. இன்று திருச்சி சாலையில் கோவையிலே அமைந்துள்ள விஜிஎம் மருத்துவமனையின் வளாகத்திலே இன்று ஒரு மிக அருமையான நாள். இன்னைக்கு நம்ம விஜிஎம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக மற்றும் கரூர் வைசியா வங்கி ஆரோக்கியா ஸ்கீம் சார்பாக இப்பொழுது ஒரு புதிய இரத்த வங்கியை துவக்கி இருக்கின்றோம். இரத்த வங்கி நிறைய இருக்கு கோயம்புத்தூர்ல. எதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு இரத்த வங்கி இருந்தாலும் அவ்வளவு தேவை இருக்கு. ஏன்னா ரத்தம் ஒரு உயிர் காக்கின்ற ஒரு விஷயம். அதை நம்ம மனிதர்கள் தான் கொடுக்கணும். ஸோ அந்த விதத்துல கரூர் வைசியா வங்கி கிட்டத்தட்ட 1,07,00,000 ரூபாய்களுக்கு அருமையான எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்காங்க. உலகத்தின் தலை சிறந்த தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. இன்னைக்கு தான் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பிளட் பேங்க் அப்படின்னு சொன்னா அதுல மிகையாகாது. ஸோ இதுல நம்ம விஜிஎம் அறக்கட்டளை இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப இந்த கலெக்ட் பண்ற பிளட்டு நம்ம மருத்துவமனைக்காக மட்டும் அல்ல, இந்த ஏரியால எந்த மருத்துவமனையில கேட்டாலும் நாங்க பிளட் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்லாம கையில காசே இல்லாம வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு இலவசமாகவே அந்த ரத்தத்தை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்லாம அரசு நிர்வாகித்த அங்கீகரித்த பிரைஸ் ஒரு யூனிட் பிளட்டுக்கு 1550 ரூபாய். பட் நாங்க அதே பிளட்டை 1100 இருந்து 1200 ரூபாய்க்குள்ள கொடுப்பதற்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த பிளட் டொனேஷன் நேற்றே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை பத்தி டாக்டர் சுமன் அவர்கள் உங்களிடத்திலே கலந்து கொள்வார்கள். வணக்கம், நான் டாக்டர் சுமன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் விஜிஎம் ஹாஸ்பிட்டல். இந்த ரத்த தானம்ங்கிறது ஒரு புனிதமான செயலுங்க. சில பேரால் அன்னதானம் கொடுக்க முடியும், சில பேரால் பணதானம் கொடுக்க முடியும். ஆனா ரத்த தானம்ங்கிறது நம்ம உடலை ஆரோக்கியமா கொடுத்தாதான் பண்ண முடியுங்க. நம்பர் 1. அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பேருக்கு பயம் இருக்கு, ரத்த தானம் எடுத்தா வலிக்கும், நமக்கு ஏதாவது வியாதி வரும், அதெல்லாம் இருக்குங்க. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி ஒருத்தருக்கு ஒரு நீடில் யூஸ் பண்றது, என்ன சொல்றது, அவங்களுக்கான டியூப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கும் போது எந்த பாதிப்பும் இல்லாம பல முறை ரத்த தானம் எல்லாம் செய்ய முடியும். ஏன் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே அருண் அப்படிங்கிற ஒருத்தர் 158 தடவை ரத்த தானம் கடந்த 30 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த ஐயங்கள் எதுவுமே இல்லாம எல்லாரும் செயல்படலாம். நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். எத்தனையோ பேர் ரத்த வாந்தியோட வராங்க, ஆக்சிடென்டே வராங்க, பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு தேவைப்படுது, வயசான பாட்டிக்கு லிவர் கெட்டு போய் வருது, வயசான தாத்தாக்கு கேன்சர் வருது. கடைசியில் எல்லாருக்கும் தேவைப்படுறது ரத்தம் தான். ஏன்னா உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படலாம், ரேடியேஷன் தேவைப்படலாம், இல்ல ஆக்சிடென்டே வரலாம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான சேவைக்காக இந்த ரத்தம் நிறைய தேவைப்படுது. ஸோ விஜிஎம் பிளட் பேங்க் என்பது லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட், லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட எல்லா அதிநவீன ஃபெசிலிட்டிஸோட இருக்கு. கோயம்புத்தூர் இருக்கிற தலை சிறந்த 7 வங்கிகள்ல நம்மளது ஒன்னா செயல்பட்டு ஆரம்பிச்சிருக்கோம்.
இப்ப 2 நாளா ஒரு கேம்ப் நடந்துட்டு இருக்கு. அந்த கேம்ப் பத்தி டாக்டர் மித்ரா எடுத்து சொல்லுவாங்க. பிளட் பேங்க் ரொம்ப சேரிட்டபிள் சென்டரா, காஸ்ட் கட்டிங்கா ஒரு சென்டரா ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்கு. அண்ட் அது எங்க டியூட்டி, அது அப்படியே சேரிட்டபிள் சென்டராவே பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் ஃபார் எவர். அண்ட் அதுக்கு சப்போர்ட்டா நம்ம கோயம்புத்தூர் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா அத்தனை டொனேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஐ ஹியர் 25 to 30 டொனேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டேலேயே கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவ்வளோ நல்ல மக்கள் இருக்கிறப்போ we should be there to do the great service. நாங்கள் we will also step up to be a smart blood bank with RFID and கம்ப்ளீட்டாக சீம்லெஸ்ஸாக ஒரு டோனருக்கு கம்ஃபர்ட் கொடுத்து அண்ட் எவ்ரிதிங் we will be able to bridge across ஸ்மார்ட் டெக்னாலஜியும் இந்த பிளட் பேங்க்ல நாங்கள் இன்கார்பரேட் பண்ணிடுவோம். 1000 யூனிட் சேவ் பண்ணலாங்க. அத்தனை டீப் ஃப்ரீசஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஃபெரிசிஸ்ங்கிற மெஷின் பத்தி யூ கேன் ஸ்பீக் அபவுட் ஏஃபெரிசிஸ். ஸோ ஏஃபெரிசிஸ் மிஷின் அப்படிங்கிறது நம்மளோட லியூகோசைட் டிப்ளீட்டட் ப்ராடக்ட்ஸை கொடுக்கும். ஸோ அது பிளட்டோட ரியாக்ஷன்ஸ், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸை குறைச்சி தரும். லிவர் சைட் இல்லை பாய்சனிங் சைட் ஏஃபெரிசிஸ் மிஷின்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு கிளீன் த பிளட். பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச், தெரப்பியூட்டிக் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு தெரப்பி ரொம்ப பிரபலமாகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுல either poisons in the blood that need to be removed, drug toxicity that needs to be removed, or liver failure. இது எல்லா ஸ்டேட்டையும் நம்மளால ஈஸியா ரிவர்ஸ் பண்ண முடியும். கொஞ்சம் நியூரலாஜிக்கல், அதாவது ரத்தத்துல இருக்கிற நச்சு பொருட்களை ரிமூவ் செய்ய முடியும். நம்ம வெள்ளானும் வெளியே எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான பிளாஸ்மாவை கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நவீன ரொம்ப அட்வான்ஸ்டு கருவியும் இங்க நாங்க வச்சிருக்கோம். இந்த 2 நாளா யங் இந்தியன்ஸ் கோயம்புத்தூர் அண்ட் CAI கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட இணைந்து நம்ம விஜிஎம் ஹாஸ்பிட்டலோட புது பிளட் பேங்க்ல பிளட் டொனேஷன் முகாம் போயிட்டு இருக்கு. யங் இந்தியன்ஸோட மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் 70 பேர் ரத்த தானம் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸோட ஓனர், ஹாஸ்பிட்டல்ஸோட ஓனர், நிறைய பெரிய பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸோட ஓனர். இவங்க இந்த டொனேஷன் மட்டும் பண்ணாம அவங்களோட இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு இந்த ரத்த தான முகாம் பத்தியும் ரத்த தானத்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் கொண்டு போய் அவங்க எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு சேர்க்கிறாங்க. இந்த அவேர்னஸ் இந்த மாதிரி பல இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரீச் பண்ணும்போது தான் நம்மளால நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் ரத்தம் கொடுத்தா 4 உயிர்களை காப்பாத்தலாம். முழு ரத்தம் கொடுக்கலாம், பிளேட்லெட்ஸ் கொடுக்கலாம், கிரையோ பிரெசிபிடேட் கொடுக்கலாம், ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா கொடுக்கலாம். ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து எடுக்கிறது 4 உயிரை காப்பாற்றும். நம்ம கிட்ட இருக்கிற அதிநவீன ஃபெசிலிட்டிஸோட அந்த பிளட்டை 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் கூட சேவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ நீங்க கொடுக்குற எந்த ரத்தமும் வேஸ்டா போறது இல்லை. சேர்த்து வச்சு கூட எப்ப வேணுமோ, திடீர்னு சில கேன்சர் ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாம் 70 யூனிட் 80 யூனிட் எல்லாம் தேவைப்படும். அப்போ திடீர்னு அத்தனை பேருக்காக போக முடியாது. ஸோ இது ஸ்டோர் பண்ணி நாங்க பத்திரமா வச்சு அவங்களுக்கு தேவைப்படும் போது we can give them ahead. 6 மாசம் கழிச்சு கூட கொடுக்க முடியும். ஸோ இந்த ரோட்டரி லயன்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோடய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் அனைவரும் எங்களோட இணைந்து இந்த நல்ல காரியத்துக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். So on behalf of BGM Foundation, BGM அறக்கட்டளை மற்றும் கரூர் வைசியா வங்கி சார்பாக, BGM மருத்துவமனையின் அத்துணை ஊழியர்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் VG மோகன் பிரசாத், சேர்மன் ஆஃப் BGM Hospital. Donate blood, save lives. Thank you, friends. Thank you.